நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்ம ஏழைகளுக்கு ஒரு ஆண்டவருக்கே ஒருவன் கடன் கொடுக்க முடியுமானா இதை விட ஒரு பாக்கியம் நமக்கு என்னங்க இருக்கு? கடவுளுக்கு இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவாதி தேவன், கர்த்தராகிய தேவன், அவர் இந்த உலகத்தை உண்டாக்கி படைத்த ஆண்டவருக்கே நம்ம கடன் கொடுக்கணும்னா நமக்கு பிரியம் தானே, நமக்கு ஆசை தானே. ஏன்னா மனுஷனுக்கு கொடுக்கணும் திரும்பி வராது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏழைக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அவர் என்ன பண்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்போ நம்ம கொடுக்கும்போது கட்டாயம் என்ன பண்ணுவார் ஆண்டவர், நமக்கு 2 மடங்குல 3 மடங்குல 10 மடங்குல ஏழைக்கு நம்ம இறங்குகிற பொழுது, ஏழைக்கு நம்ம செய்கிற பொழுது, ஏழைகள் நம்ம அரவணைக்கிற பொழுது, ஏழையை தேடி போய் நம்ம தர்மம் செய்கிற பொழுது, அவருக்கு நன்மை செய்கிற பொழுது, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற பொழுது, அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிற பொழுது, அவருடைய தேவைகளை நம்ம சந்திக்கிற பொழுது நம்ம என்ன பண்ணோம், நல்ல அந்த காரியங்களை திரும்ப நமக்கு என்ன பண்ணுறது, ஆண்டவர் நமக்கு திரும்ப தருகிறார். இதுல இருந்து பார்க்கிறோம் ஆண்டவர் நம்ம கடன் கொடுக்க. ஏன்னா ஒரு மனுஷனே உண்டாக்கினது நம்ம ஆண்டவர் தான், நம்ம கர்த்தர் தான். இந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே தாயின் கருவிலே உன்னை நான் தெரிந்து கொண்டுங்கிறாரு, பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றாங்க. அப்படியாப்பட்ட ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு, நம்ம அவருக்கு கடன் கொடுக்கணும், ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. அப்ப அந்த ஆண்டவருக்கு நம்ம கடன் கொடுக்கணும், ஏழைக்கு நம்ம செய்யணும். அப்படி செய்கிற பொழுது அவங்க என்ன பண்ணுவாரு, ஆண்டவருடைய மனம் உள்ளம் குளிர்ந்து நம்ம கொடுத்ததை செய்ததை இரட்டிப்பான மடங்கு மாத்திரமல்ல 10 மடங்கு நமக்கு திருப்பி கட்டாயம் கொடுப்பார். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய முயற்சி செய்வோம், முற்படுவோம். ஆமேன்.